மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பு நிலவி வருகிறது. ஒரு பக்கம் திமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவித்தது, தொகுதி அறிவித்தது, 21 வேட்பாளர்கள். அதில் எத்தனை பேர் படித்தவர்கள், எத்தனை பேர் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள், எத்தனை டாக்டர்கள் அப்படின்லாம் அறிவித்தாங்க. வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் அப்படின்ட்டுலாம் அறிவித்தாங்க. மேக்ஸிமம் திமுகவில் ஏன்னா வெற்றி உறுதி என்பதனால் போட்டியும் பரபரப்பாக இருந்தது. அதனால் என்னென்னா ஏற்கனவே இருந்தவர்கள் தாண்டி 11 பேர் புதிய வேட்பாளர்களாக அதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க திமுக. இந்த நிலையில் தான் எடப்பாடியார் செய்தியாளர்களை சந்தித்து, ஏன்னா எல்லாருமே கைவிட்டு போயிட்டாங்க, நம்பினவங்க பூரா நாசப்படுத்தி விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி பாமகவை கடைசியில் நம்பினார். அவர்களும் நைட்டில் அவர்கள் கொத்திட்டு போயிட்டாங்க, வண்டியில் டொக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அப்படின்னு பார்த்தா நேற்று மோடியோட போய் கட்டி பிடிச்சி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஹிந்தியையும் தமிழையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்படுற மாதிரி அவரை இப்போ மோடியை கட்டி பிடிச்சி அங்கே போய் சேர்ந்துட்டார். இப்போ ரொம்ப விரக்தி ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதில் இன்னொன்று என்னென்னா தேமுதிக 1500 ஓட்டு தான் தேரும் தொகுதிக்கு அப்படின்ற மாதிரியான சூழல். 1500லேருந்து 5000 வரைக்கும் எம்பி தொகுதினால ஒரு 5000 7000 தேரும் அப்படின்றனால இதுவும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எங்கேயாவது கூட குறைக்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக லாக் பண்ணி வச்சிருக்கு. கடைசி நேரத்தில் அதிமுகவை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கதா ஒரு பக்கம் சொல்லப்படுது. எப்படியும் தேமுதிக பாஜக பக்கம் தான் போகும்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் எடப்பாடி அட்வான்ஸாக அவர்கள் அறிவிக்கலை, தேமுதிக அறிவிக்கலை, தேமுதிகவுக்கு 5 இடம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் அறிவிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது அதிமுக. இப்படி அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் ஜெயலலிதாவை தொங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சீட்டு கிடைக்குமா, அதிமுகவில் ஒரு சீட்டு வாங்கிட்டோம்னா பெருசு, 2 சீட்டு வாங்கிட்டோம்னா பெருசு அப்படின்றவரெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 10 கொடு, 15 கொடு, 25 கொடு, எனக்கு காசை கொடு, அதை கொடு, மேலே எம்பி கொடு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பாமக அப்படி தான் ஒரு மிரட்டலை கொடுத்து 10 இடங்களை கேட்டது. நிச்சயமாக அதை அதை முதல்ல தர முடியாதுன்னு சொன்ன அதிமுக அப்புறம் தரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நைட்டோட நைட்டாக போயிட்டாங்க. முதல் நாள் வரைக்கும் அதிமுக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம கூட போட்டிருக்கோம், நாளைக்கு கூட்டணி உறுதியாகுது, அதிமுகவில் நின்று ஜெயிக்க வச்சு அப்புறம் தூக்கிக்கலான்னு பிஜேபி கணக்கு போட்டிருக்குன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நைட்டோட நைட்டாக அதிகாலையில் போய் ராமதாஸ் அவர்களை வீட்டில் பார்த்து காலில் விழுந்தார். உண்மையிலே கையில் விழுந்து நம்ம ஜென்ரலாக சொல்ல, அவரும் முருகனும் காலில் விழுந்து கூட்டணியில் கையெழுத்து போட்டு அப்படியே டொக்கா தூக்கிட்டு போய் மோடியோட சேர்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த அதிமுகவில் போட்டி போடுறதுக்கும் வேட்பாளர் இல்லை. அதாவது மூத்த தலைவர்கள்ன்ற பேரில் ஒரு 40-50 பேர் இருக்காங்க இங்கே, ரைட்டாக. முன்னாள் எம்பிகள் இருக்காங்க, இப்போ கரண்ட்டில் எம்பியாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஏன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பல பேர் எலெக்ஷனில் தோற்று போன ஆட்கள்லாம் இருக்காங்க. இவர்கள் கூட சீட்டு கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலை ஒரு மாதமாக நிலை வருகிறது. அவர்கள் பார்க்கலாம், கூட்டணி வலுவாக இருந்ததுன்னா பாமக, பாஜக, அதிமுக, தேமுதிக எல்லாம் ஒன்றா இருந்தால் நம்ம அடித்து பிடிச்சி சீட்டை வாங்கிடலாம், இல்லைன்னா சைலண்ட்டாக இருப்போன்னே எடப்பாடி முன்னாடியே தூண்டியில் போட்டு எல்லாருக்கும் சீட்டை ஒதுக்குற மாதிரி பிளான் பண்ணார். யாரும் ஒத்து வரல, மூத்த தலைவர்கள் யாருமே நிற்க தயாராகலை. இந்த நிலையில் தான் விரக்தி அடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி திமுக அறிவிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 16 இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு. அந்த 14 பேருமே புதுசு. 1 மட்டும் ராயபுரம் மனம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு வட சென்னையில், தென் சென்னையில் ஜெயவர்தன். அதை வேறு வழி இல்லை, அண்ணன் ஜெயக்குமார் கட்சியில் இருக்கார், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் பையனுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டோம்னா, ஏன்னா தோக்க போகிறது உறுதி, மண்ணக்கவ போகிறது உறுதின்னு அவருக்கும் தெரியும். ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் இவ்வளவு நாள் அரசியலில் இருக்கார், சபாநாயகராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதா கூட இருந்தவர், நீண்ட கால அரசியல்வாதி. ஏன்னா இந்த ஜெயவர்தனுக்கு ஜெயவர்தன் பேர் வச்சாங்க, யார், ஜெயக்குமார் அவர்களுடைய மகனுக்கு. ஸோ அவரை இந்த டைம் பிடிச்சி வேணே தள்ளி விடுறாங்க. இருந்தாலும் ஜெயக்குமார் சரி, கட்சி நம்ம உறுதியாக இந்த கட்சியில் தான் இருக்க போகிற, வேறு கட்சி மாற போகிறதில்ல, சரி தோக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம பையனை அந்த போருக்கு அனுப்புவோம்னு சொல்லி தோத்தாலும் பரவாயில்லன்னு அவர் மட்டும்தான் தயாராகிருக்காரே தவிர மீது அதிமுகவில் உள்ள எந்த தலைவரும் அவங்களுக்கு சீட்டு கேட்கல. சரி மகனுக்காக யாராவது மகனுக்கு மருமகளுக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல, அதுவும் வாங்கி தரல. ஏன்னா தோக்க போது காசு போயிடும்ன்ற உறுதியாக தெரிஞ்ச ஒரு நிலைமை அங்கே வந்துருச்சு. ஏன்னா 40லையும் அதிமுக ஜெயிக்காது, ஏன்னா எந்த கூட்டணியும் இல்லை, யாருமே சப்போர்ட்டுக்கு ஒரு 10,000-20,000 ஓட்டு சேர்க்கறதுக்கான கட்சிகள் கூட இல்லை அப்படின்ற நிலையில் இன்றைக்கி 16 பேர் அறிவிச்சிருக்காரு. அந்த 16 பேருமே புதுசுங்க, ஏற்கனவே எம்பியாவோ ஏதாவது இருந்தவங்க கிடையாது. எல்லா மாவட்ட துணை செயலாளர், வட்ட பிரதிநிதி, இந்த மாதிரி ஆட்களை வம்பா வலையில் ஏற்றி அவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவர்கள் காசு செலவு பண்ண மாட்டாங்க. எடப்பாடியார் காசு கொடுத்தா, அதிமுக தலைமை காசு கொடுத்தா அதில் ஒரு பகுதியை செலவுக்கு வச்சுக்கிட்டு
சொந்த செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதியை செலவு பண்ணி நம்ம நிற்கிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டதே பெருசுன்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள தொழிலதிபர்கள் இந்த அரசியல் அறிப்பு எடுத்து சில பேர் இருப்பான், அரசியலுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி ஆளை தூண்டில் போட்டு ஒரு 10 கோடி 20 கோடி செலவழிக்க விட்டுலான்னு சொல்லி பல தொழிலதிபர்களை தூண்டில் போட்டு வாங்க உங்களுக்கு சீட்டு தரோன்னா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம கட்சியிலே இல்லை, இதிலே இல்லை. சில முன்னாள் அமைச்சர்கள் தெரியும், அதுக்காக அவர்களை வைத்து நூல் விட்டு நீ வாங்க உங்களுக்கு சீட்டு MP சீட்டு நான் வாங்கி தரேன் எடப்பாடிகிட்ட சொல்லிடலாம். பல பேரை நமக்கு தெரிந்தவர்களே 2-3 பேர் தொழிலதிபர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பணம் தரோம் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்களையும் கட்டி இறக்கி விட பார்த்தாங்க. அவர்களும் தப்பி ஓடி தலைமுறை ஆகிட்டாங்க. யாரும் நீ கொடுத்தாலும் சீட்டு வேணான்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த நிலையில் தான் இந்த 16 பேரை அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக 40 இடத்துலையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஜெயிப்பதற்கான கதவு மூடி விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பாமக இருந்திருந்தால் கூட இந்த வன்னியர் பெல்ட்டில் ஏதோ அவர்கள் ஒன்று ஏதாவது ஜெயித்தாலும் இவர்கள் 1-2 வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இப்போ பாமக அங்கே போய் வீணாக போகுது. பாஜகவை வைத்து பாமக எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது, இந்த பணபலனை தவிர. சரியா, இப்போ பேசியிருக்க அந்த பேரத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனாலும் சரி இந்த டைம் கேட்குறாங்க MP எலெக்ஷன் இவங்களோட போயிடுவோம், MLA எலெக்ஷனில் போய் அதிமுகவோட சேர்ந்துருவோன்னு அவங்க ஒரு இதை போட்டு போயிட்டாங்க. சரியா, அப்போ அதிமுக அனாதையாக்கப்பட்டு விட்டது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் தப்பிச்சு போயிடுவாங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டணி அதுன்னு வரும், ஜெயிக்கும் போது தொண்டர்களை உள்ளே விட மாட்டான். இப்போ தொண்டர்களை கூட்டணி நிறுத்தி விட்டுருக்காங்க. ஆனால் தொண்டர்கள் நிலை தான் பரிதாபமாக இருக்கிறது. நம்ம வேலை செய்ய போகிறோம், அதாவது கடும் போட்டி எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அதோட உத்வேகம் இருக்கும், யாராக இருந்தாலும் எப்படியா மோதிக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் தோக்க போகிற கட்சிக்கு தோக்க போதும் தெரிஞ்சும் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது தான். இப்போ தொண்டர்கள் என்ன எதுக்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இருக்காங்கன்னா, உண்மையான தொண்டர்கள் மன வருத்தத்திலே வேதனையிலே இருக்காங்க. எம்ஜிஆர் கண்ட சின்னம் ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி இப்படி போயிடுச்சே, இப்படி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே காட்டி கொடுப்பவர்கள் OPS போன்றவர்கள் அங்கே போய் மோடி தாங்க தலைவர் சொல்லி அவருக்கு ஜெயலலிதாவுக்கு தேர் எழுதிட்டு மண்ணு சோறு சாப்பிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ போய் மோடிக்கே சோறு திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண் சோறு திங்கிறதுக்கும் ஏன்னா பதவி வெறிப்படுத்தி இருக்கிற காசை காப்பாற்றணும், ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு OPS கும்பல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, ரெட்டலையை முடக்கணும்னு வேறு கேஸ் போட்டிருக்கேன். இதுதான் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்திருக்கு. அது ஜெயலலிதா கண்ட சின்னம், அண்ணா அது எம்ஜிஆர் கண்ட சின்னத்தை எங்களுக்கு கொடு, இல்லைன்னா யாருக்கும் கொடுக்காதன்னு சொல்லி ஒருத்தர் போய் டெல்லியில் எலெக்ஷன் கமிஷனில் போடுறாரு. கோர்ட்டில் பெட்டிஷன் இந்த அஃபிடவிட் போடுறாரு. அவங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் பார்த்துக்கன்றாங்க புகழேந்தின்றவர். அப்போ உண்மையான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா அந்த சின்னத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்போது, அந்த சின்னத்தை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எப்படி காப்பாற்றி வச்சாங்க. இன்றைக்கி அதை கொண்டு போய் முடக்கணும்னு சொல்லி OPS சார்பில் போய் சொல்கிறீங்க அப்படின்னா, OPSக்கு என்ன பணவெறி பிடிச்சிருக்கா, இல்லை மூளைகளை பிறண்டு போச்சா? அவர் போய் மன்சோர்த்திங்களா, மோடி கூட போகலாம், மோடி கால் நக்கலாம், அது ஷூ நக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே ரெட்டையிலே எப்படி நீ போய் காலி பண்ணி வேண்டாம் யாருக்கு வேணான்னு சொல்ல போச்சு அப்படின்னு கொலவெறியில் இருக்காங்க. OPSலாம் வெளியில் போனால் 10 ஓட்டு கூட போட மாட்டாங்க OPSக்கு அப்படின்ற ஒரு கேவலமான நிலைமைக்கு பாஜகவோட போய் அடைக்கலமாகி என்ன அந்த சிம்பிளில் நிற்கல. அது காரணம் என்னென்னா, அதிமுக நம்ம முற்றிலும் விலகிட்டோம், தூக்கி போட்டுறாங்க. நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கூட போட முடியாதுன்றதுனால தனியாக நின்று கொண்டு ஆவர்த்தனை வாசிச்சுக்கிட்டு இருக்கார் OPS. இப்படி OPS ஒரு பக்கம் போய் EPS ஒரு பக்கம் தள்ளாடி ஆள் நிறுத்துறதுக்கு வழி இல்லாமல் அந்த கட்சி இப்படி போகும், இப்படி ஒரு நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த நிலைக்கு போனதுக்கு பாஜக தான் காரணம். இவர்களாக போல, இவர்கள் கட்சி நடத்தி கொண்டு தான் இருந்தார். ஆனால் இவர்களை ஊழல் கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸில் உள்ளத்துக்கு போட்டுருவோம், ED வரும், AD வரும்னு சொல்லி மிரட்டி அந்த கட்சியை கிட்டத்தட்ட அழித்து விட்டார்கள். 60% அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். MP எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜக சப்போஸ் ஜெயிச்சிச்சுன்னு வைங்க, அதிமுகன்னு ஒரு கட்சியை 2026 தேர்தலில் இருக்காது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். எடப்பாடி என்ன அறிவித்தாலும் அது ஒரு ஹெட்லைனாக கூட வரல. ஈவினிங் பேப்பரில் எல்லாமே காலியாகி உள்ளதுக்கு போட்டாங்க. இந்த 16 வேட்பாளர்கள் பாவப்பட்ட வேட்பாளர் நம்ம பார்க்க முடியாது. அவர்களுக்கு வருமானம் நிச்சயம், கொடுக்குற காசை வைத்து கொண்டு வீட்டில் பாதியை கொடுத்து வச்சுட்டு பாதியை தொண்டர்களுக்கு கொடுத்து போஸ்ட் ரிஜிஸ்டர் ஓட்டி இந்த எலெக்ஷனை எப்படியா நகர்த்தினா போதும் அப்படின்னா தற்போது எடப்பாடியோட நிலைமையாக இருக்குது. தேமுதிக கூட அவர்களை மதிக்கவில்லை. அவர்கள் அறிவிக்கணும் எங்களுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி நாங்கள் அவங்களுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்கோன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். அதிமுக என்ன ஆக போகுது அப்படின்ற தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் பொறுத்திருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.